ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம 365 டேஸ் டூ வெட்டிங்கில் நம்ம எபிசோட் 6 பார்க்க போகிறோம். என்னடா அதில் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஊர்லேருந்து வராங்க. வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசல. அதை நினச்சி சேடாக நம்ம காமாவுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அதை யோசிச்சு பார்த்துருக்காரு நம்ம ஹீரோ. இது காமாயிட்ட சொல்கிறாரு, இது ஆசோலமோட தான் கிடைக்கிற ஃபுட்டு. அதேமாரி ஆஞ்சஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோட முடியை தொட்டு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா நாவோ அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோட முடியை பிடிச்சி நல்லா விளையாடிட்டே இருப்பா. அதனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஃபீலிங்ஸ் என்ன சுவிச் ஆஃப் பண்ணோம், இதுனா எனக்கு புதுசா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே போகும்போது நம்ம இது போட்டு இன்ட்ரடக்ஷனை போட்டு முடிச்சோடனே கம்பெனியை கிடவாங்க. கம்பெனியில் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிச்சு, எந்த டிக்கெட்டும் கேன்சல் ஆகக்கூடாது, கேன்சல் ஆகாமல் இருக்குது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, எல்லாம் சாமி கும்பிட்டா என்ன டிக்கெட் கேன்சல் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்பார் நம்ம ஹீரோ. அப்புறம் பார்த்தா நம்ம ஆஞ்சு குட் மார்னிங் சொல்லுவோம். ஆஞ்சு மூஞ்சில் பார்க்காத மாதிரி குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம கோவர்க்கர் ஒருத்தர் இருப்பார், ஸ்டென்ஜின்னு. அவர் வந்து நல்ல ஒரு ஒர்க்கர். அவர் கல்யாணம் ஆகிடுச்சு. அவரோட பொண்டாட்டி வந்து நல்ல சமைச்சு ருசியாக அமைச்சிருப்பாங்க. எல்லோரும் அதை பார்த்து பொறாம, செஞ்சு உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு ஆசையாக ஒரு லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, நானும் தான் ஹஸ்பண்டுக்கு ஒரு வாட்டி கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. இன்னொரு கோவர்க்கர் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சொல்லும், ஓகே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஆமாம், என் பொண்டாட்டியும் நானும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே முடிச்சிடோடனே மறுநாள் வந்துடும். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு கோண்டான்னு இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரக்கடி போவாங்க. ஏன் இங்கே சரக்கடி எனக்கு கூப்பிட்டு தான் நம்ம ஹீரோ கேட்க, எனக்கு எதனா ஐடியா சொல்லுங்கள் மாஸ்டர், ஏன்னா நம்ம செஞ்சு வந்து அழகான பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்கார், எனக்கும் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும், நான் காதலிக்கிற பொண்ணு ஏற்றுவாளான்னு தெரியல, கோமோச்சின்னு அவள் பேர் வரும், ஏற்றுக்கலான்னு தெரியல, எனக்கு பிடிக்குமான்னு தெரியல, எதனா ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ காமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அந்த சீனை முடிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம காமாயிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, மறுபடியும் மறுநாள் காலையில் பார்த்தா ஆஃபீஸே ஒரே பரபரப்பாக இருக்கும். நம்ம ஹீரோ வரும்போது என்னடான்னு பார்த்தா நம்ம செஞ்சு வந்து காணாமல் போயிடுவார். காணாமல் போனால் என்னான்னு பார்த்தா, அவர் எல்லோரும் ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, அவர் எடுக்கவே மாட்டார். நம்ம மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமாக எல்லோரும் செஞ்சு தேட அது கால் பண்ணுங்கள், அவர் எடுக்கிறா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வாய்ஸ் என்னன்னு பார்த்தா, ஹீரோயின் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிற ஒரு கிளைண்ட் கிட்ட ஏதோ ஆகாது உங்கள் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜார்ஜின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வயசானவர், அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவர் வந்து அமைதியாக இருப்பார். நீங்கள் அமைதியாக இருக்கிறத விட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லா கோவர்க்கரும் சொல்லுவாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி பையன், யாரான்னு பார்த்தா அவர் தான் நம்ம செஞ்சியோட பையன், அழகாக இருப்பான் பார்க்கவே. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட சண்டை போட்டிங்க, ஓடி போயிட்டார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், யாராவது பார்த்தீங்களா எங்கள் அப்பான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன டைவர்ஸ் ஆகிடுச்சா, எல்லாரும் கோவர்க்கில் காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜார்ஜ் அவர் தான் பெரிய இல்லை, ஜார்ஜ் என்ன சொல்லுவோம், சின்ன பையன் இருக்கான் அப்படிலாம் பேசிங்களா அறிவில்லையான்னு கேட்டு, ஆமாம் இல்லை சாரி அப்படின்னு ஜார்ஜிட்ட கேட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜார்ஜ் என்ன சொல்லுவார்னா, நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் இருக்கிறதுல எங்கான பையன், நல்லா வாட்ட சட்டமாக இருக்க, குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும் தெரியும்னு சொல்லி யாரை போய் அனுப்பிக்கிறோம் நம்ம ஜார்ஜ். ஹீரோவே ஒரு இன்னசென்ட்டு. ஹீரோவும் அந்த பையனையும் அமுச்சு வச்சுருவாரு. ஜார்ஜ் எல்லாரோட வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சியோட வேலையை பார்க்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி அவர் பார்ப்பார். நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனை போவாங்க. ஹீரோ யோசிச்சுட்டே போவார், என்னடா எவ்வளோ பெரிய பொறுப்பு நம்பிக்கிடுவோம், நம்மளே ஒரு மாக்காங்கிட்ட ஒரு குழந்தைய அமைச்சிருக்காங்களே பாவம் அந்த குழந்தைன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போகும்போது நம்ம அந்த செஞ்சியோட பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அவர் எங்கே இருப்பாருன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது லிஸ்ட்டு போட்டு தேடிட்டே வருவாங்க, கிடைக்க மாட்டார். திடீர்னு அந்த பையன் வந்து சேடாக ஆரம்பிச்சிருவான். அவர் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்கர் ஷாப்பு கூப்பிட்டு போயிடுவார். எங்கள் அப்பா சண்டை போட்டுறாங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நேற்று மாதிரி எனக்கு இருக்கணும், இன்றைக்கி நாளே சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுவான். நம்ம ஹீரோக்கு என்ன சொல்லுறனே தெரில. அப்படியே அவங்க அப்பா சொன்ன நினச்சி பார்ப்போம் நம்ம ஹீரோ, எந்த வேலையை அறகுறையாக செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆதர் சொல்லிட்டு ஒரு பர்கர் சாப்பிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் பார்த்தா அவங்க அப்பா கிடைக்கவே இல்லை. நம்ம செஞ்சியோட பையனும் சேட் ஆகிடுவான், வருத்தமாயிடுவான், ஏதோ உளறிட்டு இருப்பான் பாவம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா நம்ம ஜார்ஜி ஃபோன் பண்ணுவார், என்ன கிடைச்சானா செஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர்கிட்ட சொல்லுவான். அப்படியே நம்ம ஜார்ஜி ஃபோன் வாங்கி, இங்கே பாரு மலைக்கு பின்னாடி அந்த ஊருக்கு பின்னாடி ஒரு பார் இருக்கும், அங்கே போய் தேடி பாரு, மனசு டிப்ரெஷனாக இருக்கவங்களாம் அங்கே தான் போவாங்க சொன்னோன்னே அங்கே போய் பார்த்தா நம்ம தலைவர் போவார். அதுக்குள்ளே எல்லா கோவர்க்ஸ் வந்துடுவாங்க. யாரை பார்க்கனா நம்ம செஞ்சியை பார்க்க. சரி ஓகே அங்கே தான் இருப்பாரான்னு போய் பார்த்தா பாவம் மனசை அடைஞ்சு ஒரு டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போனோமா, ஆனால் அவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லி எப்படி சொல்லுது தள்ளாடு இது காடு ஏன்னா தாங்கி கொள்ள யாரும் அந்த பாட்டு போட்ட மாதிரியே இருப்பார் பாவம் மனுஷன். அப்புறம் பார்த்தா அதான் தெரியுது, அவர் டக்குன்னு எல்லாம் பார்த்தோன்னே என்னாச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு மாடல் மாதிரி இருந்தீங்க, என்ன புசுங்க இப்படி ஆகிட்டீங்க, ஆளை பார்க்க டல்லாகிறீங்க அப்படிங்க பார்த்தா மனுஷன் கிங்காக மாறிடுவார், எல்லாரையும் அலைய விடுவார். அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை பையனை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த குழந்தை பையன் அழுந்துகிட்டே போவோம். அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஆறுதல் படுத்துவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம், அவங்க அம்மா வந்து விட்டு போயிடுவாங்க, அவங்க தான் அப்போ சுவிச் ஆஃப், அவங்க ஃபீலிங்கை சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க. இப்படிலாம் நிறைய கதை போய்டும். நம்ம ஹீரோயினி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இன்னசென்ட் மாதிரி தான், நான் கொஞ்சம் தெளிவாக கிளவராக இருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப இன்னசென்ட், அது ஹீரோயினே பரவாயில்லன்னு எனக்கு தோணும்.
ஆனால் பார்த்தா 2 பேரும் கன்ஃபியூஷனாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அவர் வந்து கிங்காங் மாதிரி மாறிடுவார். எல்லாருக்கும் பயம் வந்துடும், என்னடா கல்யாணம்னா எல்லோரும் இப்படி தான் ஆவாங்களான்னு. லாஸ்ட்டாக ஒரு ஏதோ யோசிச்சுட்டு அவங்க பிள்ளைக்காக அவர் மாறிட்டு எல்லோரும் வழி அமுச்சு விட்ருவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் யோசிப்பாங்க, கல்யாணம்னா இப்படி தான் நடக்குமா, ஒருவேளை எங்களுக்கு கல்யாணம் இப்படி தான் இருப்போமான்னு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வேறு ப்ரப்போஸ் பண்ண போயிருப்பார். நல்ல வேலை அந்த தவக்கலை கத்தனால அங்கேயே விட்டு வந்திருப்பார். அது வேறெல்லாம் நினச்சி பார்ப்பார் பாவம் மனுஷன். அப்புறம் மறுநாள் காலையில் ஏதோ ஃபெஸ்டிவல்னு சொல்லி நம்மளோட ஆஃபீஸில் கொண்டாடுவாங்க எல்லோரும். கொண்டாடும் போது எல்லோரும் சேடாக இருப்பாங்க. நம்ம மேனேஜர் வந்து எல்லாருக்கும் இருப்பாங்க, என்ன எல்லாம் சேடாக இருக்கீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க, என்னடா நீங்கள் போங்கடா சொல்லிட்டு மேனேஜரே போயிடுவாங்க. அம்மா சந்தோஷமாக இந்த மனுஷனே இப்படி மலை மாதிரி இந்த மனுஷனே மர்காய போட்டாங்க, நாங்களே அம்மா தரோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் எவ்வளோ ஜாலியாக இருந்தார் மனுஷன். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் மனசு வச்சா கல்யாணம் ஆனால் எல்லாருக்கும் இப்படி தானா அப்படின்னு. நம்ம கோண்டா ஒரு பைத்தியக்காரன் அதுக்கு மேலே பேசுவான், அவருக்காச்சும் ஒரு அதிர்ஷ்டசாலி ஒரு கல்யாணம் டிவோர்ஸ் ஆச்சு போனாங்க, எனக்கு அது கூட ஆள் இல்லையே நம்ம கோண்டா புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து ஒரு இது எடுக்க போயிருப்பாங்க. அது தெரியாமல் நம்ம ஹீரோவும் பின்னாடி டேப் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினி தள்ளாடுவாங்க. போய் நம்ம ஹீரோ கையை பிடிக்க நம்ம ஹீரோயினி தேங்க்ஸ் சொல்ல அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. வந்தோடனே அந்த சீன் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோயினிக்கு வந்து நம்ம ஹீரோட என்ன பேசுனே தெரியலன்னு யோசிச்சுட்டே போவாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஆஞ்சோஜி வந்து ஹீரோக்கு வந்து ஆஞ்சோஜி வந்து ஹீரோ பிடிக்காதுன்னு அப்படியே நம்ம ஹீரோவே கற்பனை பண்ணி பார்ப்போம். ரொம்ப மனசு உடஞ்சிட்டார் ஒரு ஹீரோயினி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணை பார்த்து பேசினா தான் கோண்டா வேறு உளாரே விட்டுருப்பான். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கண்ணை பார்த்து பேசுவாங்களா, பேச மாட்டாங்கன்னு. நம்ம ஆஞ்சந்தி தான் கூச்ச சுபாவம் இல்லை, அவங்க வந்து ஹீரோ ஒகாராவை பார்த்தே பேசலை. பாவம் அந்த டக்குயா பையன் டக்குன்னு போயிட்டா எல்லாத்துக்கும். சரி ஓகே, நான் ஷோக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போயிடுவாங்க. அப்படியே அந்த சீன் முடிஞ்சிச்சு. அப்போ தான் ஒரு ட்விஸ்டர் யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம நோவாவா பேர் தெரில, வந்துடுவா. பார்த்தா நம்ம ஹீரோயினி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இதை பற்றி யோசிச்சுட்டு போவாங்க, நம்ம ஒகாரா கிட்ட என்ன பேசுறதுனே தெரியும், வேற நீ எப்படி சொல்ல வந்தான், என்ன சொல்ல வந்தான்னு எனக்கும் தெரில. அடி யோசிச்சு போவோம். பின்னாடி அவள் கத்துவா, ஐயோ நீங்களா அப்படின்னு சொல்லி யாரான்னு பார்த்தா பின்னாடி அடங்க மொக்கா நீயா அப்படின்னு நம்ம ஹீரோனியே ஷாக் ஆகிடும். அவள் தான் போன வாட்டியே சொல்லியிருந்தால டோக்கியோக்கு வரேன்னு, நான் பேர் என்ன நாவோ, அதெல்லாம் வந்துட்டா டக்குன்னு பார்த்தா அதோட எபிசோடு முடிஞ்சிடுச்சு. அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி பக்கத்து விட்டு தான் அவளும். ஓகே பாய், see you guys. நம்ம எபிசோட் 7 நாளை மறுநாள் பார்க்கலாம்.